அசோகனை பற்றி மக்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது? ஓவராலாவே மக்களுடைய மனநிலை சிவகாசியில் என்னவாக இருக்கிறது? முதல்ல நீங்க சொன்ன மாதிரி தான். அதாவது சிவகாசியினுடைய பார்வையை பார்த்தீங்க அப்படின்னா, ஆணுக்கு நிகர் பெண் இருக்கணும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. அவங்க சளைச்சவங்க கிடையாது அப்படின்னு. இந்த ஊர்ல அது உண்மை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு வீட்டில் ஒரு ஆண் 1000 ரூபா சம்பாதிக்கிறாருன்னா பெண் அட்லீஸ்ட் 800 சம்பாதிப்பாங்க. அதுக்கு காரணம் இங்க நிறைந்திருக்கக்கூடிய அந்த தொழில்கள். சிவகாசியில பாத்தீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப ஏழை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கம்மியான ஆட்கள் தான் இருப்பாங்க. இந்த மிடில் கிளாஸ் அப்படிங்கிறவங்க அதிகமா இருப்பாங்க. அதற்கு காரணம் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் பெண் ஒரு குழந்தைகள் சின்ன வயசுலேயே பார்த்தீங்க அப்படின்னா வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ எங்க ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா தீப்பெட்டி தொழிற்சாலை அதிகமாக இருக்கு. சம்மர் லீவ்ல வேலைக்கு விட்டு 5 மணிக்கு மேலே வேலைக்கு போயிடுவோம். அந்த அளவுக்கு நிறைய தொழில்கள் இருக்கு. இப்போ எல்லாமே இயந்திரமயமாயிருச்சு. இந்த இயந்திரமயமாதல் அப்படிங்கிறது அங்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகள் இப்போ சிவகாசியை மாநகராட்சியா மாத்திருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய என்ன சொல்றாங்கன்னா எங்களை நகராட்சியாவே மாத்திருங்க நீங்க. ஏன்னா மாநகராட்சியா மாத்திட்டு நீங்க டாக்ஸ் அதிகமா போடுவீங்க. ஆனா வசதிகள் கம்மியா இருக்கு. சோ வசதிகளை நீங்க அதிகப்படுத்திட்டு டாக்ஸ் அதிகப்படுத்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பொதுவா பல ஊர்கள் எங்களை நகராட்சியில இருந்து மாநகராட்சி ஆக்குங்க, எங்களை வட்டத்துல இருந்து மாவட்டமாக்குங்க, இங்க ரிவர்ஸ்ல கேக்குறாங்க. ஆமா, அப்படி பண்ணீங்கன்னா அதுக்கான வசதிகளை செஞ்சு கொடுங்க. டாக்ஸ் தான் நம்ம கேக்குறது நியாயமானது தானே. வெறும் மாநகராட்சியின் பேர்ல போர்டை மட்டும் வச்சுட்டு போனா போதுமா? அவங்க ஒரு கட்டமைப்பு வசதி வேணும்ல. அவங்க எக்ஸாம்பிளும் சொல்றாங்க. இப்போ மதுரை ரொம்ப நாளைக்கு முன்னாடியே மாநகராட்சி ஆயிருச்சு. ஆனா அங்க நீங்க ஒரு மாநகராட்சிக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்கறதுக்கு 25 வருடங்களுக்கு மேல எடுத்துக்கிடுச்சு. ஸோ அதே ஒரு நிலைமை தான் இங்க ஏற்படும். நீங்க மாநகராட்சியாக ஆக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு குழி தோண்டி போடுவீங்க, மூட மாட்டீங்க. ஸோ இதெல்லாம் எங்களுக்கு அடுத்த கட்டத்துல பிரச்சனையா வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஃபியூச்சரை அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு என்ன சொல்றது, வருங்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஊகிக்கக்கூடிய ஒரு ஊராக தான் இருக்கு. முக்கியமா தொழில்கள், நிறைய தொழில்கள் விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு காலத்துக்கு நம்ம என்ன தொழில் தேவையோ அதை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ இந்த பசுமை பட்டாசு அப்படிங்கிறத கொண்டு வர்றாங்களே, அதே மாதிரி சின்ன குழந்தைங்க வெடிக்கிறதுக்கான கையில பட்டா கூட சுடாது அப்படிங்கிற மாதிரியான பட்டாசுகள், இப்படி இன்னோவேஷனுக்கு பேர் போன ஊராகவும் சிவகாசி தொடர்ந்து இருந்துகிட்டே வருது.